தீண்டாமை இந்த நாட்டின் சாபக்கேடு என்றார் அண்ணல் காந்தியடிகள். தொட்டால் தீட்டு என்பார்கள், தொடாமலேயே சிலரை கண்ணால் கண்டாலேயே தீட்டு என்ற வழக்கமும் ஒரு காலத்தில் இருந்துள்ளது. அதையெல்லாம் விட கேரள மாநிலம் வைக்கம் நகரில் மகாதேவர் கோவில் இருக்கும் தெருவில் நடந்தாலே தீட்டு என்பார்கள். ஆதலால் கோவிலை சுற்றியுள்ள தெருக்களிலும் கோவிலுக்கு எதிரே உள்ள தெருவிலும் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த ஈழவர்கள், தீயர்கள், புலையர்கள் முதலான சமுதாயத்தினர் நடந்து செல்லவே கூடாது என்னும் கொடிய தடை இருந்தது. அந்த தடையை உடைத்திட 1924ஆம் ஆண்டில் நடைபெற்ற போராட்டம்தான் வைக்கம் போராட்டம். தீண்டாமை கொடுமையை ஒழித்திட கேரள மண்ணில் வைக்கம் நகரில் நடைபெற்று வெற்றி கண்ட இந்தியாவின் முதல் போராட்டம் வைக்கம் போராட்டம். வைக்கம் நகரம் என்பது கேரள மாநிலத்தின் அன்றைய திருவாங்கூர் சமஸ்தானத்தில் அடங்கியிருந்த நகரமாகும். அந்நகரிலுள்ள மகாதேவர் கோவிலை சுற்றி அரசு அலுவலகங்கள், நீதிமன்றம் எல்லாம் இருந்தன. மகாதேவர் கோயிலை சுற்றியுள்ள தெருக்களில் தாழ்த்தப்பட்டவர்கள் நடந்து செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இதனை எதிர்த்து 1924ஆம் ஆண்டு அங்கு மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது. 1924ஆம் ஆண்டு 30 மார்ச் அன்று வைக்கம் போராட்டம் தொடங்கியது. வைக்கம் மகாதேவர் கோவில் தெருவில் குன்னப்பி, பாகுலையன், கோவிந்த பணிக்கர் கொண்ட குழுவினர் மாலை அணிவிக்கப்பட்டு முன்னோக்கி சென்றனர். ஆனால் அம்மூவரும் காவல்துறையால் கைது செய்யப்பட்டனர். மறுநாள் ஒரு நாயர், 2 ஈழவர் கொண்ட மூவர் குழுவினர் தடைப்பகுதியை அணுகினர். அவர்களும் கைது செய்யப்பட்டு திருவனந்தபுரம் சிறைக்கு அனுப்பப்பட்டனர். இச்செய்தியானது அண்ணல் காந்தியடிகளுக்கு தந்தி மூலம் தெரிவிக்கப்பட்டது. போராட்டத்தை சிறிது காலம் தள்ளி வைக்கலாம் என்று காந்தியடிகள் தந்தி அனுப்புகிறார். ஆனால் அதனை KP கேசவமேனன் ஏற்கவில்லை. KP கேசவமேனன், TK மாதவன் ஆகியோர் தடை செய்யப்பட்ட பகுதியை நோக்கி நடந்து சென்று கைதாகினர். இருவரும் 6 மாத சிறை தண்டனை பெற்றனர். இதனைத் தொடர்ந்து AK பிள்ளை, K வேலாயுத மேனன், K கேளப்பன், ஜார்ஜ் ஜோசப், KG நாயர், ஜெபாஸ்டியன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை பெற்றனர். வைக்கம் போராட்டத்தில் தலைவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்ட நிலையில் போராட்டம் தொடர்ந்து நடைபெற முடியாத நிலை ஏற்பட்டது. அப்போது கேரள போராட்ட தலைவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த தந்தை பெரியாருக்கு கடிதம் எழுதி, இந்த போராட்டத்துக்கு நீங்கள் வந்துதான் உயிர் கொடுக்க வேண்டும், உடனே புறப்பட்டு வாருங்கள் என்று கோரினர். கடிதம் கிடைத்ததும் 1924 ஏப்ரல் 13 அன்று பெரியார் தமிழ்நாட்டிலிருந்து கேரளா சென்று வைக்கம் போராட்டத்தை தலைமையேற்று நடத்தி மக்களிடையே மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தினார். கோயிலின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் நடந்த போராட்டத்துக்கு பெரியார் தலைமை வகித்தார். கோவை ஐயாமுத்து உள்ளிட்ட பலரும் தமிழ்நாட்டிலிருந்து வைக்கம் சென்றனர். பஞ்சாப் மாநிலத்திலிருந்து அகாலிகளும் சென்றனர். இதனால் போராட்டம் மிக தீவிரமானது. இந்த நிலையில் கேரளாவை சேர்ந்தவர்கள் மட்டுமே போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும், மற்ற மாநிலத்தவர் கலந்து கொள்ளக்கூடாது என்றும், மாற்று மதத்தவர் கலந்து கொள்ளக்கூடாது என்றும் காந்தி கட்டுப்பாடுகளை விதிக்கிறார். ஆனால் அதனை சத்தியாகிரகிகள் ஏற்கவில்லை. கோட்டயம் மாவட்டத்துக்கு நுழைய பெரியாருக்கு தடை விதிக்கப்பட்டது. அதனை மீறி சென்ற பெரியார் கைது செய்யப்பட்டார். மே 22ஆம் தேதி கைதான பெரியார் ஜூன் 21 விடுதலை செய்யப்பட்டார். வெளியில் வந்தவர் மீண்டும் போராடினார். ஜூலை 18 அன்று 2வது முறையாக கைது செய்யப்பட்டார் பெரியார். 1925ஆம் ஆண்டு மார்ச் 9ஆம் தேதி அண்ணல் காந்தியடிகள் வைக்கம் வந்தார். சத்தியாகிரக ஆசிரமத்தில் சத்தியாகிரகிகளை சந்தித்து பேசினார். உயர் வகுப்பு பிரதிநிதிகளையும் சென்று சந்தித்தார். 3 திட்டங்களை வைத்தார். அதனை உயர் வகுப்பினர் ஏற்கவில்லை. உயர் சாதி குழு அவற்றை நிராகரித்தது. திருவிதாங்கூர் மகாராணியின் பிரதிநிதியையும் காந்தி சந்தித்தார். நாராயண குருவையும் காந்தி சந்தித்தார். குருவுடனான சந்திப்பின் போது பெரியார், ராஜாஜி, வாவேசு ஐயர் ஆகியோர் உடனிருந்தனர். ராணியையும் சந்தித்தார் காந்தி. பெரியாருடன் சமாதானம் நடைபெற்று வைக்கம் தெருவில் நடக்கக்கூடாது என்ற தடையை ராணி நீக்கினார். 1925 மார்ச் 18ஆம் தேதி தடைகள் நீக்கப்பட்டு சாலைகள் திறந்துவிடப்பட்டது. அனைத்து சாலைகளும் திறந்துவிடப்பட்டதால் போராட்டங்களை நிறுத்துவது என்று முடிவெடுக்கப்பட்ட 17-11-1925 அன்றும் பெரியார் வைக்கத்தில் இருந்தார். வைக்கம் போராட்டத்தின் வெற்றி விழா பொதுக்கூட்டத்திலும் பங்கெடுத்தார். பெரியாரின் போராட்டம் மகத்தான வெற்றியில் முடிந்து வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்டார். இந்தியாவில் சமூக அளவில் சாதி காரணமாக நிலவிய ஏற்றத்தாழ்வுகளை ஒழித்திட நடைபெற்ற முதல் போராட்டம் இந்த வைக்கம் போராட்டமாகும்.
95 வயது வரை இந்த நாட்டுக்காகவும் இந்த நாட்டு மக்களின் சமூக நீதியை நிலைநிறுத்தவும் தந்தை பெரியார் நடத்திய சுயமரியாதை போராட்டங்கள் பற்பல. அவற்றில் மிக முக்கியமானது வைக்கம் போராட்டம். 1924-25 ஆண்டுகளில் நிகழ்ந்த வைக்கம் போராட்டம் என்பது இந்தியாவின் சமூக சீர்திருத்த வரலாற்றில் முக்கிய இடம் பெற்றது. கேரளாவில் பல மறுமலர்ச்சி இயக்கங்கள் தோன்றின. மறுமரக்கால் போராட்டம், அருவிப்புறம் போராட்டம், கிரூர்வாயூர் சத்தியாகிரகம் உள்ளிட்டவை அடங்கும். இந்த நீண்ட மறுமலர்ச்சி இயக்கத்தில் வைக்கம் போராட்டம் முக்கியமானதும் தனித்துவமானதுமாகும். வைக்கம் சத்தியாகிரக போராட்டம் இந்திய வரலாற்றில் ஈடு இணையற்ற மக்கள் இயக்கம். மகத் போராட்டத்தை தொடங்கிய அண்ணல் அம்பேத்கர் தனக்கு ஊக்கமளித்த போராட்டமாக வைக்கம் போராட்டத்தையே குறிப்பிடுகிறார். அதன் பிறகுதான் தமிழ்நாட்டில் ஏராளமான கோயில் நுழைவு போராட்டங்கள் நடைபெற்றன. அனைவரும் கோயிலுக்குள் நுழையலாம், அதனை யாரும் தடுக்க கூடாது என்ற சட்டம் அதன் பிறகுதான் வந்தது. இத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க வைக்கம் போராட்டம் நடந்து 100 ஆண்டுகள் ஆகிறது. இன்று வரையில் வைக்கம் போராட்டம் என்பது சமூக நீதி வரலாற்றில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு சீர்திருத்த இயக்கம் அரசியல் பரிமாணம் பெற்று ஆட்சியை பிடித்து பேசிய கொள்கைகளை நிறைவேற்றும் சட்டங்களை இயற்றும் தகுதியை அடைந்தது இந்திய அரசியல் வரலாற்றில் திராவிட இயக்கத்துக்கு கிடைத்த பெருமையாகும். 100 ஆண்டுகளுக்கு முன் நாம் எப்படி இருந்தோம், இப்போது எப்படி இருக்கிறோம் என்ற கடந்த காலத்தை அனைவரும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த மாற்றத்தை உருவாக்கியதில் பெரும் பங்கு சமூக நீதி தத்துவத்துக்கு உண்டு. இதற்கு விதை தூவியது வைக்கம் போராட்டம்.